வணக்கம். நான் கவிதா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஆடி முதல் வாரம், முதல் சண்டே. அதனால ஆடி மாதம்னாவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்லா கோயில்லையும் கூட்டமாக இருக்கும். ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுவும் சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமைனாலும் சரி, வெள்ளிக்கிழமை 2 நாளும் ரொம்ப விசேஷமா இருக்கும். நாங்களும் இப்போ கோயிலுக்கு தான் கிளம்பின்னு இருக்கோம். ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து மொட்டை அடிக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து வேண்டுதல் இருந்தது. முனீஸ்வரனுக்கு மொட்டை அடிக்கணும் அப்படின்னு. முதல் மொட்டை வந்து எங்கள் வீட்டுக்காரோட குலதெய்வம் வந்து பெரியாண்டவர். அவருக்கு வந்து முதல் மொட்டை அடிச்சிட்டோம். முதல் மொட்டை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் காதும் குத்தின்னு வந்துட்டோம் அங்கேயே. அப்புறம் 2வது மொட்டை வந்து முனீஸ்வரனுக்கு அடிக்கணும் அப்படின்னு வேண்டியிருந்தேன். என்னோட குலதெய்வம் வந்து முனீஸ்வரர். ஆனால் அவங்களுக்கும் ஒரு மொட்டை அடிக்கணும்னு நான் வந்து வேண்டிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப நாளாக தள்ளி 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 போயிடுச்சு. ஸ்ரீவர்ஷனுக்கு நல்லா முடி வளர்ந்துச்சு. குடும்பி போகிற அளவுக்கு முடி வளர்ந்துச்சு. அவனுக்கு ரொம்ப கசகசன்னு இருந்தது. நான் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போயின்னு இருந்தது. சரி, ஓகே, இந்த மாதம் இப்போ ஆடி மாதம் வந்திருக்கு இல்லையா? அது ரொம்ப விசேஷம் இல்லையா? அதனால் இப்போயே நம்ம மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து நாங்கள் கிளம்பின்னு இருக்கோம் கோயிலுக்கு. காலையில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 மணிக்கு நான் எழுந்திரிச்சிட்டேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு நம்ம உள்ள பெட்ரூமில் படுக்க வச்சுட்டேன். உள்ளே தூங்கின்னு இருக்காங்க. இப்போ நான் வந்து தொலைச்சி முடிச்சுட்டு சும்மா சிம்பிளாக வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின்னு இருக்கேன். எப்பவுமே நமக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம போய் கடவுள் முன்னாடி தான் போய் நின்று நம்ம வேண்டிப்போம். அப்படி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி. இந்த 2 நாளாக வந்து அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு எனக்கு மனசு. அப்படியே கோயிலுக்கு போய் சாமிக்கிட்ட போய் நான் அழுதுட்டு இருந்தேன். வீட்லேயும் அப்படி சாமி முன்னாடி அழுகுற மாதிரி எனக்கு அந்த மாதிரி மனுஷங்கள்லாம் துரோகம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நினைக்கும்போது இப்படிலாம் மனுஷங்க இருக்கிறாங்களா? கூட பிறந்தவங்களே சதிகாரங்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தமாயிடுச்சு. சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் எவ்வளோ ஒரு கேவலமாக நடந்துக்கிறாங்க. பணம் தான் வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்றத வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணின்னு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நானும் நம்பின்னு இருக்கேன். அந்த அளவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறது, மனுஷங்க காலம் மாற மாற மனுஷங்களாம் மாற தான் செய்வாங்க அப்படின்ட்டு. அதனால ஏற்றுக்கவே முடியல. எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்காங்க. பணத்துக்காகவும் வீட்டுக்காகவும் இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணுறாங்க, இவ்வளோ ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் வந்து எங்கேயோ தான் இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம வீட்டுக்குள்ளவே அப்படி பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாகுது. இவங்க இவ்வளோ கேவலமானவங்களா? இவ்வளோ பணத்துக்காக இப்படி பண்ணுறவங்களா? சொத்துக்காகவும் இப்படி பண்ணுவாங்களா? வீட்டுக்காக இப்படி பண்ணுவாங்களா? இவ்வளோ இவ்வளோ வக்கரமாக நடந்துக்கிறாங்களா? அப்படின்னு எப்போ நம்ம கூடவே இருக்கிறவங்கள நினச்சும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்கேயோ ஒருத்தவங்க கேள்விப்படும்போது, எங்கள் அக்கா என்னை ஏமாற்றிட்டா, என் தங்கச்சி என்னை ஏமாற்றிட்டா அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு அப்படியா அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் அது நம்ம வீட்லேயே நடக்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவங்களாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. எனக்குமே அப்படி தான் நடந்துட்டுருக்கு. அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. சரி, நானும் சாமி கும்பிட்டு சாமிலாம் ஒன்றும் கும்பல, சும்மா விளக்கேற்றணும் அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாலாம் சாமி கும்பல. விளக்கேற்றி முடிச்சுட்டு வீடு அடுப்பெலாம் நேற்று ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் மட்டும் ஒரு 2 பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரம் தேய்ச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே அவர் எந்திரிச்சிட்டாரு. நான் எந்திரிச்சு குளித்த உடனே அவர் எழுப்பி விட்டுட்டேன். அவர் போய் குளிச்சுன்னு இருக்காரு. அவர் குளிச்சுட்டு போய் பசங்களை போய் எழுப்ப சொல்லிட்டு தான் நான் கிச்சனில் வந்து வேலை பார்த்துன்னு இருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக போனோம்னா தான் நம்ம சீக்கிரமாக நம்ம மொட்டை அடிச்சுட்டு நம்ம வர முடியும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நாங்கள் வந்து சண்டேலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். காலை வைக்கிறதுக்கே இடம் இருக்காது. அவ்வளோ கூட்டம் வருவாங்க. அதனால் சரி சீக்கிரமாக நம்ம போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சீக்கிரம் இப்போ எந்திரிச்சு அவரும் குளித்து முடிச்சுட்டாரு. அதுக்குள்ளேயா நான் சாமி கும்பிட்டுட்டு பாத்திரம் தேய்க்க வரதுக்குள்ள குளிச்சுட்டு பசங்களை போய் எழுப்பின்னு இருக்காரு. பாத்திரம் தேய்ச்சிட்டு பசங்களை போய் நான் குளிக்க வைக்கணும். அப்புறம் குளித்து முடிச்சு எல்லாம் ரெடியாகி நாங்கள் கோவிலுக்கு வந்துவிட்டோம். பொங்கல் வைக்கணும். பொங்கல் வச்சு தான் மொட்டை அடிக்கணும். இங்கே வந்து பொங்கல் வச்சேன். பசங்க வந்து மொட்டை அடிச்சுன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீவர்ஷன் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ரீராமுக்கு அடித்தாங்க. ஒரே புகை, அதனால் கண்ணெல்லாம் எரிச்சலாக இருந்தது. பொங்கல் வைக்கும்போது அப்படி தானே இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கப்புறமா அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் அடித்தார். 3 பேருமே மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. நானுமே முடி கொடுத்தேன். என்ன 3 பேரும் அடிக்கிறாங்க, நம்மளும் முடி கொடுக்கணும் இல்லை? அதனால் என் முடியும் பாதி முடி நான் கட் பண்ண சொல்லிட்டேன். என் முடியும் பாதி கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃப்ரீயாக தான் இருந்தது. சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து உட்காந்தோடனே அவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க. கீழே காலை வைக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. அந்தளவுக்கு கூட்டம் வச்சுட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால எனக்கு அடுப்புமே கிடச்சிது. மொட்டை அடிக்கிறதுக்குமே ஃப்ரீயாக இருந்தது. போனோடனே மொட்டை அடித்தோம். ஏற்கனவே 2 பேரும் அடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் 3ஆவதாக நாங்கள் அடித்தோம். அதேமாதிரி அடுப்புக்கும் ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணவே இல்லை. நான் பொங்கல் வச்சு இறக்குனோடனே எனக்கு பின்னாடி வந்து 3 பேர் வெயிட் பண்ணுறாங்க என் அடுப்புக்காக. அவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு மொட்டை அடிச்சுட்டு
பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு நல்லபடியாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.